நம்ம பிஜேபி தலைவர்கள் டாக்டர் தமிழிசை, திரு அண்ணாமலை இவர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்னா, நாங்க பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரோம்னு சொல்லணும். எங்க அமித்ஷா சொன்னா செய்வாரு. சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நம்பலாம். பிஜேபி அரசால நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இத பேச வேண்டிய நேரத்தில் சில பேரை அவுத்து விட்டு தெருவுக்கு தெரு சந்துக்கு சந்து நின்று தந்தை பெரியாரை பற்றி இசை கச்சேரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன கச்சேரி வேணா நடத்துங்க, இது எதுக்கு இப்ப நடக்குது அதுதான் முக்கியம். புதைக்கப்பட வேண்டிய ரகசியம் கூட அவருக்கு கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து போடுறாரு. நான் இப்படியெல்லாம் இருந்த ஆளு, அப்படி இருந்துதான் நான் பொது வாழ்க்கைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி தன் மனைவி அன்னை நாகம்மையாரை நான் என்னெல்லாம் கஷ்டப்படுத்தினேன்னு எழுதினார். ஆனா அவங்க அதுக்காக வருத்தப்படல. அவங்க இவரை விட தீவிர கொள்கைவாதி ஆயிட்டாங்க. அவங்க துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சாங்க. பெரியார் அந்த காலத்துல காசி வீட்டுக்கெல்லாம் போனார் தெரியுமா அப்படின்னு. யாரும் இவங்க சொந்தக்காரங்க சொல்லி கண்டுபிடிக்கல, அவரே எழுதியிருக்காரு தன் வரலாறுல. நான் இப்படியெல்லாம் இருந்த ஆளு, பொது வாழ்க்கைக்கு வரும்போது இத்தகைய பழக்கங்கள்லாம் கூடாதுன்னு அதுக்கு பிறகு என்னை திருத்தி கொண்டவன்னு சொல்றாரு. தமிழில் பயன்படுத்தியவர்கள் அங்கவை சங்கவை என்ற பெண் கவிஞர்கள். பாரிவேளுடைய மகள், வள்ளல் பாரியினுடைய மகள்கள். அவங்களதான் ஒருத்தர் சினிமா எடுக்கிறேன்னு 2 பெண்களை அசிங்கமா காட்டி அவங்களுக்கு அங்கவை சங்கவையில பேர் வச்சு வாங்க பழகலான்னு படம் எடுத்தான். இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது. அதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுடைய கல்விக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை துணை முதல்வர் அவர்கள் மரியாதையாக கேட்டது போல் உங்க அப்பர் வீட்டு நிதியை இல்லை, உங்கள் லோயர் வீட்டு நிதியையும் கேட்கவில்லை. நாங்கள் கொடுத்த வரியில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கேட்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்கள் பள்ளி செலவுகளுக்கான 2500 கோடி பணத்தை நாங்கள் கொடுப்போம் என்று பேசுகிற ஒன்றிய அரசு. தேசிய கல்விக் கொள்கையை நாம ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்றால், நம்ம குழந்தைகள் 3வது 5வது 8வது 10வதுல ஃபெயில் ஆக்கப்படுவார்கள். ஃபெயிலானவர்கள் படிக்க முடியாதா? டாக்டர் அப்துல் கலாம் வரவில்லையா? எத்தனை பேர் நான் எத்தனை வருஷம் ஃபெயில் ஆகி அப்புறம் படிச்சேன் தெரியுமா, அப்புறம் டாக்டர் ஆனேன் தெரியுமா, இப்ப பேராசிரியரா இருக்கேன் தெரியுமா என்று சொல்லுகிறவர்கள் இல்லையா? அதெல்லாம் நம்ம மாநில கல்விக் கொள்கை. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையின்படி 3வது வகுப்புல ஒரு குழந்தை ஃபெயில் ஆகிவிட்டால் அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு தொழிற்கல்வி கற்றுத்தரப்படும். 4வதுக்கு அந்த குழந்தை வராது. 5வதுல வந்தா ஃபெயில் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தொழிற்கல்வி கொடுக்கப்படும். 8லயும் அதுதான், 10ல அதுதான், கல்லூரிக்கு வந்தாலும் அதுதான். ஏதோ பரவாயில்ல நம்ம தப்பிச்சு கல்லூரிக்கு வந்துட்டோம்னு நினைக்க முடியாது. முதலாண்டுல தோல்வி அடைந்தால் அத்தோடு உங்களுக்கு ஒரு டிப்ளமா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நாங்கெல்லாம் டிகிரி ஹோல்டர் சொல்லிக்க முடியாது. அவர் அந்த காலத்து பிஏங்க, இவர் அப்பவே எம்ஏ படிச்சவருங்க அப்படின்னு சொல்லுவோமே. அவங்க பல செமஸ்டர்ல ஃபெயில் ஆகி கூட படிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வருகிற குழந்தைகள் கல்லூரியில படிக்கும் போதும் ஃபெயில் ஆனா அதற்கு பிறகு அவர்களுக்கு கல்லூரி கல்வியை தொடர முடியாது. இந்த பிரச்சனையை மறைக்கதான் நாங்க மும்மொழி படிக்க சொல்றோம். ஏன் தெலுங்கு படிச்சா என்னங்க, ஏன் மலையாளம் படிச்சா என்னங்க, நான் என்ன படிச்சா உனக்கு என்னங்க, நான் படிக்காட்டி உனக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கு மேல் எனக்கு ஒண்ணுதான் புரியல, இந்த பேசுறவங்க எல்லாம் புரிஞ்சு பேசுறாங்களா இல்ல அவங்க பிறவியே அப்படிதானா, எப்படியே இந்த மேக்கிங் ஆகுது நமக்கு தெரியாது. உங்களுக்கு 2 பிளேட் பிரியாணி தேக்கோ இல்ல, என்ன பிரியாணி இல்ல, பிரியாணி பிடிக்காது அவங்களுக்கு, பிரியாணியில என்னத்தையோ கலக்குறாங்களாம். அதனால பானிபூரி
பானிபூரி வந்து சுத்த சுகாதாரமான இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர் அப்படியே அந்த இனிமையான கையை விட்டு மொண்டு மொண்டு கொடுக்குறாரு பாருங்க. அந்த தூய்மை நல்லா இருக்குதான். பிரியாணியில எதையோ கலந்து குழந்தை பிறக்காம பண்ணிடுறாங்களா? டே அப்பா, இவ்வளோ சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்க உங்கள்கிட்ட போராடிக்கிட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி தோ பிளேட் பானிபூரி தேக்கோ அப்படின்னு தோ, நான் தப்பா சொல்றேன், அவங்களுக்கு நல்லா தெரியும். இதை நீங்க 2 பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்க வீட்டு பிள்ளை 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் ஹிந்தியில 40 மார்க் வாங்கணும்னு சொன்னா உங்களை எதால அடிக்கலாம்? இப்ப வந்த சகோதரி பாத்திமா போயிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தை கேட்டுட்டு வந்து பெண் என் அடிமையான நாள் புத்தகம் கொஞ்சம் வாங்கிட்டு, அது வாங்கினது பத்தாதுன்னு மேலே ஏறி என்ன சொன்னாங்க? வாய் பேச முடியாதவர்கள், காது கேளாதோர் எந்த மொழியில பேசுறாங்க? அவங்களுக்கு வெளியூருக்கு போனா பானிபூரி கிடையாதா? தோ பிளேட்டுக்கு பதில் 4 பிளேட்டு கூட வாங்கலாம், கையை காமிச்சா போதும் இல்லையா? பசிக்குதுங்கிறதுக்கு என்னங்க உலக மொழி? உலகத்துல எல்லாருக்கும் புரிஞ்ச மொழி அதுதானே. அவசரமா போகணும், பாத்ரூம் எங்க இருக்கு, அவ்வளவுதானே பெரிய அவசர மொழி. வேற என்ன இருக்கு? இதுக்கு நீங்க வந்து வேற ஊருக்கு போய் படிக்கணும் பேசணும் அப்படின்னா நாங்க அதுக்கு 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் ஹிந்திலையும் 40 மார்க் வாங்கணும், அல்லது தெலுங்குல வாங்கணும். உங்களுக்கு பிடிச்ச மொழி உருது மாதிரி தெலுங்கு, மலையாளம், இதெல்லாம் 40 மார்க் வாங்கி நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு வரணும்னு சொல்லுகிற இந்த அநீதியை எதிர்த்து பேச வேண்டிய நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்புன்னு வருது. அது அரசியல் சாசனத்துல இருக்கு. அவங்க 2026ல புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி எம்பிக்கள் எண்ணிக்கை மாறும் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. எங்க சார் இருக்கு, எங்க சார் இருக்குங்கிறானே, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குப்பா. எந்த கான்ஸ்டிடியூஷன்? உங்க பிரதமர் மோடி போய் இப்படி தலையை முட்டி கும்பிட்டாரு ஒரு கான்ஸ்டிடியூஷன் மேல, அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. நீங்க எழுதி வச்சிருக்கிற மறைமுக ரகசிய கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல, நம்ம நடைமுறையில் இருக்கிற அரசியல் சாசனத்துல இருக்கு. அதுபடி 2026ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போன்னு பிஜேபி ஆட்சியே சொல்லி இருக்கு. 2023ல தீர்மானம் சட்டம் ஆயிருச்சு. பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க உறுதி செய்யறோம் சொல்லிட்டாங்க. ஆனா எப்ப செய்வீங்கன்னு கேட்டா 2026. ஏன் 2026? அப்பதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தொகுதி சீரமைப்பு நடக்கும். அப்ப இடஒதுக்கீடு செய்வோங்கிறது தான் பிஜேபி ஆட்சி சொன்ன அறிவிப்பு. அப்ப இதெல்லாம் வந்தா எங்க இடம் குறையுமே, எங்களுக்கு கூடுதுன்னு சொன்னா எங்களை விட பல மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுமே. ஏன்னா இன்னைக்கு நம்ம மக்கள் தொகை கணக்குப்படி 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, அவங்களுக்கு 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, ஒருத்தருக்கு 2 பேர் இருக்காங்க. இப்ப ஒரு கணக்கெடுப்பின் படி வச்சா இப்ப தொகுதி சீரமைப்பு வருது. அப்ப நமக்கு 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி, அவங்களுக்கு 30 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்காங்கன்னா சீரமைப்பு வந்தா இதே அடிப்படையில் வச்சா கூட 1:3. அப்ப நமக்கு 40 பேர் வந்தா அவங்களுக்கு 120 பேர் வருவாங்க. இதான கணக்கு. இது அடிப்படையில் 2 4ங்கிறவங்களுக்கு கூட தெரியும். ஆனா தெரியாத மாதிரி தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு மேல அவங்க நடிக்கிறதோட நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அப்படி சொல்லவே இல்லையே, நீங்க எதையும் சொல்லிட்டு செஞ்சது இல்லையே. மகாத்மா காந்தியை கூட கும்பிட்டுட்டு தானே கொன்னாரு கோட்ஸே, அது நீங்க இல்ல, உங்க கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா உங்களால கும்பிடப்படுகிற கோட்ஸே மகாத்மா காந்தியை போய் உங்களை சுட போற மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டா சுட்டாரு. உங்க பரம்பரை அப்படி. நீங்க செஞ்சிருவீங்க, அப்புறம் செஞ்சுட்டு கோர்ட்ல வந்து அஃபிடவிட் போடுவீங்க. அஃபிடவிட் போடுற வசதி இருக்குன்னு தெரிஞ்சுதான் செய்வீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப நம்ம பிஜேபி தலைவர்கள் டாக்டர் தமிழிசை, திரு அண்ணாமலை இவர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்னா, நாங்க வந்து பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரோம்னு சொல்லணும். எங்க அமித்ஷா சொன்னா செய்வாரு. சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நம்பலாம். இதுக்கு இந்த பிரச்சனைகளை நண்பர்களே இந்தியாவிலேயே
முதல் குரல் எடுத்து முன்னெடுத்து இந்திய மாநிலங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற இடத்தில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் இன்னைக்கு இந்தியாவால மற்ற மாநிலங்களால உயர்ந்து பார்க்கப்படுகிறார். அவரை பின்பற்றி நம்ம இது செயல்படணும்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகளை பேச வேண்டிய நேரம். ஒன்று கல்வி, பள்ளி கல்வி, அடுத்து கல்லூரி கல்வி, இந்த மும்மொழி கொள்கை தொல்லை, அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு, நம்ம உரிமைகளை பேசுகிற இடம். எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு பிஜேபி அரசால நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதை பேச வேண்டிய நேரத்தில் சில பேரை அவுத்து விட்டு தெருவுக்கு தெரு சந்துக்கு சந்து நின்று தந்தை பெரியாரை பற்றி இசை கச்சேரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன கச்சேரி வேணா நடத்துங்க, இது எதுக்கு இப்ப நடக்குது அதுதான் முக்கியம். அவங்க என்ன வேணா பேசலாம், யாருக்குமே பேச்சுரிமை இருக்கு இல்லையா? தந்தை பெரியார் சொன்னார்ல, வால்டேர் சொன்னார், உன்னுடைய கருத்தை நான் முழுமையாக மறுப்பேன், உன்னுடைய கருத்தை மறுக்கிற உரிமை எனக்கு உண்டு, ஆனால் அதை சொல்லுகிற உன் உரிமைக்காக என் உயிரையும் கொடுப்பேன்கிறது தான் கருத்துரிமை. இதெல்லாம் தன்னை பற்றி தந்தை பெரியார் சொன்னது. அப்புறம் நம்ம நாட்டில் சில துப்பறியும் புலிகள்லாம் இருக்காங்க. துப்பறியும் புலிகள் அவங்க வந்து துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சாங்க. பெரியார் வந்து அந்த காலத்துல காசி வீட்டுக்கெல்லாம் போனார் தெரியுமா அப்படின்னு. யார் இவங்க? யாரும் இவங்க சொந்தக்காரங்க சொல்லி கண்டுபிடிக்கல, அவரே எழுதியிருக்காரு தன் வரலாறுல. நான் இப்படியெல்லாம் இருந்த ஆளு, பொது வாழ்க்கைக்கு வரும்போது இத்தகைய பழக்கங்கள்லாம் கூடாதுன்னு அதுக்கு பிறகு என்னை திருத்தி கொண்டவன்னு சொல்றாரு. யாராவது சொல்லுவாங்களாங்க? பல பேர் சாகும் வரைக்கும் பல ரகசியங்களோட தான் செத்து போறாங்க. அவர்களை தவிர யாருக்கு இட் ஷுட் பரி வித் மீ அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு. இது என்னோடைய புதைக்கப்படணும். அப்படி ஒரு புதைக்கப்பட வேண்டிய ரகசியம் கூட அவருக்கு கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து போடுறாரு. நான் இப்படியெல்லாம் இருந்த ஆளு, அப்படி இருந்துதான் நான் பொது வாழ்க்கைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி தன் மனைவி அன்னை நாகம்மையாரை நான் என்னெல்லாம் கஷ்டப்படுத்தினேன்னு எழுதினார். ஆனா அவங்க அதுக்காக வந்து வருத்தப்படல. அவங்க இவரை விட தீவிர கொள்கைவாதி ஆயிட்டாங்க. அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த பழக்கம் வேண்டாம். அவங்க விரதம் இருந்து சமைச்ச சாப்பாட்டுல எலும்பு எடுத்து ஒளிச்சு வச்சாரு. கடைசியா என்ன பண்ணாங்க? அவங்க விரதத்தை விட்டுட்டாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய புரட்சி எல்லாம் எதிர் வீட்டு பொண்ணு நல்லா இருந்தா சரி, அவங்க புரட்சியா இருக்கலாம், எதிர் வீட்டு பொண்ணு புரட்சியா இருக்கலாம், பக்கத்து வீட்டு பொண்ணு புரட்சியா இருக்கலாம், நம்ம வீட்டம்மா அவங்கெல்லாம் கொஞ்சம் பழைய ஆளுங்க, வெளியில வந்தா அவங்க நல்லா பேசுவாங்க. ஆனா இவர் அவங்கள வெளியில விட மாட்டார். ஏன்னா புரட்சியெல்லாம் எதிர் வீடு பக்கத்து வீட்டுல நடக்கட்டும், நம்ம மனைவி அடிமையாவே இருக்கணும். இதை மாத்தி தான் பேசுகிற ஒவ்வொரு புரட்சிகரமான செயலையும் முதலில் தன் வாழ்க்கை துணைவியாக இருந்த நாகம்மையார் தான் அவருக்கு வந்து நடைமுறைப்படுத்தினார். வர்மாவுக்கு போறாரு வராரு, பாக்குறாங்க அங்க என்ன பெண்கள்லாம் வந்து ஆண்கள் மாதிரியே லுங்கி கட்டி இருக்காங்க, ஜிப்பா போட்டிருக்காங்க, குப்பாயம் ஜிப்பா போட்டிருக்காங்க. எவ்வளவு சௌரியமா இருக்கு உங்களுக்கு, ஏன் நீங்க அந்த மாதிரி போடக்கூடாது? எதுக்கு இத்தனை கஜம் புடவையை சுத்திக்கிட்டு ஓட முடியாம ஆட முடியாம வேலை செய்ய முடியாம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்கள வந்து கஷ்டப்பட்டு ஜிப்பா போட வைக்கிறாரு. ஜிப்பா போட்டு லுங்கி கட்டுங்க. இந்த உடை சீர்திருத்தம் அப்படிங்கிறத யூனிசெக்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறது சீனாவில் இருக்கு. சீனாவில் இருக்கு. இதை தந்தை பெரியார் எழுதுகிறார், மாநாட்டில் தீர்மானம் போடுறாரு. சீன பெண்கள் ஆண்களை பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம குங்ஃபு படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குங்ஃபு வீரர் வருவார். அவர் 70-80 வயசு தாத்தாவா இருப்பார். எகிரி எகிரி நிஜமாவே அடிப்பார். நம்ம ஊர்ல வந்து ஹீரோவுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து அடிப்பாரு, அவரை நம்ம டூப்புன்னு சொல்லிடுவோம். அவர் தான் டூப்பு. ஆனால் அங்கே நிஜமாவே ஹீரோவே அடிப்பார். அவர் அடிக்கிறவரை பார்த்தீங்கன்னா அவரு உடையும், அப்புறம் அடுத்து ஒரு பொண்ணு கஞ்சி கொண்டு வரும், அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அவரும் 2 ஜடை போட்டிருக்காரு. அந்த ஊர்ல யார் என்ன ஜடை போட்டிருக்கேன்னு நினைச்சியா?
அப்படியெல்லாம் கேட்க முடியாது, விட்டு விளாசிடுவார், ஒரே அடி, கை கால் வராது, ஜடையாலே அடிப்பார். ஆண் தான். இந்த மாதிரி வித்தியாசம் தெரியாமல் ஆண்களும் பெண்களும் உடை உடுத்தணும் அப்படின்னாரு. இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ராத்திரி 10 மணி 11 மணிக்கு ஒரு பொண்ணு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க போறவங்க ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது, நல்லது தானே. ஆனா என்ன கேட்டாங்க ஐயாட்டன்னா, சார் அப்படியெல்லாம் போட்டா இப்பயும் கேட்பாங்க, ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் தெரியாது, உனக்கே தெரியணும்னு. உனக்கு எதுக்கு தெரியும்? உனக்கு என்ன போய் இடிச்சுட்டு போறியா? உன் பிளான் என்ன? உனக்கு எதுக்குப்பா தெரியணும்? தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரே மாதிரி உடை போடணும். இதெல்லாம் வெளியில பேசலாங்க. அதை தன் மனைவியை செய்ய வைத்தவர் தந்தை பெரியார். தோழர் அப்படிங்கிற சொல் இருக்கே, தோழமை, அதுக்கு இணையான சொல் உலகத்திலேயே கிடையாது. காம்ரேடுங்கிறதுக்கு இணையான சொல் தமிழ், தமிழ்ல தோழர். ஆனா இந்த காம்ரேடுகளுடைய ரஷ்யாவுக்கு போறதுக்கு முன்னாடியே தோழர் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் தந்தை பெரியார். அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு சொல்லல, அதுக்கு முன்னாடியே அந்த சொல்லைத்தான் பயன்படுத்தினார். அப்ப சில பேர் சொன்னாங்க, அந்த தோழர்ங்கிற சொல் அவர் எங்க இருந்து எடுத்தாரு? தோழமை என்று இவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோன்னு கம்பன் பாடி இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கம்பனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால நம்முடைய பாரி மகளிர் பாடினாங்க. புலவர் கபிலரை கூட்டிகிட்டு போய், இவர் யாரு? இவர் எம் தந்தை தோழர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தோழருங்கிற சொல்ல தமிழ் இலக்கியத்துல நான் படிச்ச அளவுக்கு, நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், நான் படிச்ச அளவுக்கு தோழர் என்ற சொல்லை தமிழில் பயன்படுத்தியவர்கள் அங்கவை சங்கவை என்ற பெண் கவிஞர்கள். பாரிவேளுடைய மகள், வள்ளல் பாரியினுடைய மகள்கள். அவங்களதான் ஒருத்தர் சினிமா எடுக்கிறேன்னு 2 பெண்களை அசிங்கமா காட்டி அவங்களுக்கு அங்கவை சங்கவையில பேர் வச்சு வாங்க பழகலான்னு படம் எடுத்தான். இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த தோழருங்கிற சொல்லை தந்தை பெரியார் சொல்றாரு. அப்ப பெண்களும் அப்படிதான் சொல்லணுங்கும் போது முதல் முறையாக மேடையில பேசிய பெண்களில் தன் கணவரை பார்த்து தோழர் ராமசாமி அவர்களே அப்படின்னவங்க நாகம்மையார். கணவரை கூட சொல்லிடலாங்க, அவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார், ஈவே கிருஷ்ணசாமி, மூத்தார், மச்சாண்டார், மச்சினர், என்ன வேணா சொல்லலாம். அவரை பார்த்து தோழர் ஈவே கிருஷ்ணசாமி அவர்களே. இதெல்லாம் யாருக்கு சொல்றாரு? தன்னுடைய குடும்பத்தில் இருந்து அதை சொல்ல வைக்கிறார். கள்ளுக்கடை மறியல் போராட்டம், இன்னைக்கு டாஸ்மாக் முன்னால பெண்கள் போராடுறாங்க. கள்ளுக்கடை மறியல் போராட்டத்துல நாகம்மையார் நிக்கிறாங்க. அங்க நின்ன இன்னொரு தலைவர் யார்? தந்தை பெரியாருடைய தங்கை, பெரியார் வாழ்க்கையில் வந்த தங்கை. அவங்க கரம் பிடிச்சு நம்ம பாச மலர்லாம் தானே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு பாச மலர் தந்தை பெரியாருக்கு. கடைசி வரைக்கும் அண்ணன் மீது அவ்வளவு பாசம் கொண்டவர். நம்ம தங்கச்சிங்க என்ன செய்வாங்க? பாசமெல்லாம் பக்கத்துல இருக்கட்டும், அண்ணா கொஞ்சம் திண்ணூர் வச்சுட்டு போனா, ஏமா நான் கூட்டத்துக்கு போறேம்மா, பரவாயில்லண்ணா வச்சுட்டு போனா, அதான் பாசம். அவங்க தங்கச்சி இப்படி, நானும் கூட்டத்துக்கு வரேனா, ஏம்மா இது ரொம்ப கஷ்டமான வேலைம்மா, பரவாயில்ல, கூட்டத்துக்கும் அப்படி வர்றாங்க, பத்திரிகை நடத்த வராங்க, குடியரசு பத்திரிகையினுடைய வெளியீட்டாளர், அவங்க பதிப்பாளர். பதிப்பாளர்னா பதவிதானா? ஐயா ஒரு கட்டுரை எழுதினார், இந்த ஆட்சி போக வேண்டும். எந்த ஆட்சி? பிரிட்டிஷ் ஆட்சி. எந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வீர சவார்கார் மன்னிப்பு கடிதம் எழுதினாரோ அந்த பிரிட்டிஷ் ஆட்சி ஏன் நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை ராஜ துரோக கட்டுரை அப்படின்னு தந்தை பெரியாரை கைது செய்யறாங்க. அப்ப அவரை மட்டும் பண்ண முடியாது, பத்திரிகை வெளியிட்டவங்களையும் கைது செய்யணும்னு எங்க உங்க தங்கச்சி வீடுன்னு கூட்டிக்கிட்டு போய் வாங்கம்மா ஜெயிலுக்குன்னு போறாங்க. கோயம்புத்தூர் ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. அவங்க சிறைக்கு போன காட்சி பத்திரிகையில வருது. அந்த அம்மா குதூகலத்தோட போனாங்களாம் ஜெயிலுக்கு, குதூகலத்தோட. இது யாரு? தந்தை பெரியாருடைய தங்கை. இவங்கெல்லாம் அவரோடு இணைந்து பணியாற்றியவர்கள்.
அவங்க குடும்பத்தில் இருந்து. இன்னொரு அணி இருக்கு, அவரால் மாநாடுகளில் பேசி எழுதி உருவாக்கப்பட்ட பெண்கள். இப்படி ஒரு பெரும் படையே இருக்கு. அந்த படை சாதாரணமானதல்ல. அதில் நிறைய படித்தவங்க இருந்தாங்க, படிக்காதவங்க இருந்தாங்க, வெளிநாட்டில் இருந்தவங்க இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அலமேலு மங்கை தாயாரம்மாள்னு ஒரு பெரிய வீராங்கனை. அவங்க 1916 நீதி கட்சி தொடங்கியது. சென்னையினுடைய மிக பழைய இந்த ஹால்லன்னு நீங்கள் கூகுளில் படிக்கலாம். அந்த நீதி கட்சி தொடங்கின வரலாறு படிக்கும் போதே அலமேலு மங்கை தாயார் உட்பட இத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்னு வரும். நீதி கட்சி தொடங்கும் போதே இருந்த அந்த தலைவர். அவங்க அப்போ கார்ப்பரேஷன் கவுன்சிலர். அவங்க ஒரு உரிமை குரல் எழுப்பினதுக்கு என்ன நடந்திருக்கு கார்ப்பரேஷன்ல? அவங்க சேலை, உயர்ந்த சேலையம். அவங்க நல்ல வசதியானவங்க. எவ்வளவு வசதியானவங்கன்னா, சென்னை எழும்பூர்ல அவங்களுக்கு ஒரு பெரிய கட்டடம் இருக்கு, ஒரு பெரிய கட்டடம், கமர்ஷியல் பில்டிங். அந்த கட்டடத்தை ஒரு பள்ளி நடத்துவதற்காக நன்கொடையா கொடுத்தவங்க. அந்த கட்டடத்தை வாடகைக்கு விட்டு அந்த பணத்தை எடுத்து பள்ளிக்கூடம் நடத்துங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரு அலமேலு மங்கை தாயாரம்மாள் மாண்டிசரி பள்ளின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவ்வளவு வசதியானவங்க. உயர்ந்த ரக புடவை கட்டிட்டு போறாங்க. அந்த மாநகராட்சியில போய் அவங்க உரத்து குரல் எடுத்து முழங்குறாங்க. அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு அவங்க சேலையில முட்டை அடிக்கிறாங்க. கார்ப்பரேஷன்ல இவங்க பார்த்தா இந்த கோட்ஸே பேத்தியெல்லாம் எகிரி எகிரி பேசுது. அவங்க உட்கார்ந்து அமைதியா பொறுமையா, இந்த பாருங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, நாங்க உங்களுக்கு தான் சொல்றோம் அப்படின்னு நம்ம வணக்கத்துக்குரிய மேயர் அவங்களுக்கெல்லாம் இப்பயும் அவ்வளவு அறிவுரை தான் சொல்றாங்க. நாம அவங்களை எப்படி நடத்துறோமோ அதுதான் நாகரீகம். அவங்க நமக்கு செஞ்சதுக்காக நம்ம திருப்பி செய்வது அல்ல என்பதுதான் திராவிட இயக்கம் நமக்கு கற்றுக் கொடுக்க பாடம். அதே கார்ப்பரேஷன்ல பாருங்களேன், ஒரு ஒத்த மெம்பர் அவங்க அங்க நடந்தது. அங்க வந்து இன்னைக்கு நம்முடைய தங்கை வணக்கத்துக்குரிய மேயரா எல்லாரும் வணங்குற இடத்துல இருக்காங்கன்னா இந்த வரலாறு. நீலாவதி ராமசுப்பிரமணியம்னு ஒரு அம்மா, அவங்க எழுதுனாங்கன்னா பளீர்னு படிக்கிறவனை இப்படி அப்படியே அரைகிற மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு சந்தேகமே வந்துருச்சு, இப்படி எழுதுறாங்களே, இது பொம்பளையா ஆம்பளையா? யாரோ ஆம்பளை தான் பொம்பளை பேர்ல எழுதி கட்டுற போடுறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள போய் பார்க்க போனாரு. அவங்க பெண் தான்னு தெரிஞ்சது. அதனால கல்யாணம் வேற நடந்தது. அந்த காதல் திருமணத்தை தந்தை பெரியார் எதிர்ப்பு கிடையில நடத்தி வச்சாரு. ஏன்னா அந்த திருமணம் நடந்த இடம் தனவணிகர்கள் வாழும் ஊரு அப்படின்னு சொல்லுகிற நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார் வாழுகிற ஊரு. அங்க நடந்த அந்த திருமணம் அவங்கெல்லாம் அவ்வளவு பேசினாங்க. பின்னாடி காந்தியவாதி ஆயிட்டாங்க. மரகதவல்லின்னு ஒரு அம்மா, அவங்கள முருகப்பா என்பவர் திருமணம் செய்து கொண்டார். இதெல்லாம் புரட்சி திருமணம். அவங்க மாதர் மறுமணம்னு ஒரு பத்திரிகை நடத்தினாங்க. எப்போ? 1930களில் மாதர் மறுமணம். அதுல வந்திருக்கும் பாருங்க, விதவை கொடுமை நீங்கவே, அந்த பத்திரிகையில விளம்பரம். அது மட்டும் இல்ல, ஒரு பென்சில் தயாரிச்சாங்க. அந்த பென்சில்ல மாதர் மறுமண பென்சில். எப்படி பிரச்சாரம்! அவங்க பிற்காலத்துல ராமகிருஷ்ணா பள்ளி வச்சுட்டாங்க. ஆனா நண்பர்களே, இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டு வரலாற்றுல நீலாவதி ராமசுப்பிரமணியமும் மரகதவல்லி முருகப்பாவும் நம்மால் தான் பேசப்படுகிறார்கள். நாம தான் அவங்களுடைய தொண்டை நினைவு கூறுகிறோம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அவங்க வேலை செஞ்சிருக்கலாம், ஆனால் அது வரலாற்றிலும் இடம்பெறவில்லை. அதனால சமூகத்துக்கும் பெரிய பயன் இல்லை. ஆனா இப்படி எல்லாம் இருந்தாங்க. குஞ்சிதம் குருசாமி அம்மையார் இருந்தாங்க. அவங்க திருமணம் இசை வேளாளர் சமூகத்துல பிறந்த பெண்ணுக்கும் ஆற்காட்டு வேளாளர் முதலியார் சமூகத்துல பிறந்த ஆணுக்கும் நடந்துச்சு. இன்னைக்கு கூட இது அவ்வளவு சுலபமானு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட அவருடைய தங்கையை திருமணம் செய்தவர் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கல்வியாளரான நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள். அவரும் அதே மாதிரி
உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக் கொள்ளுகிற சமூகத்துல பிறந்தவர். தந்தை பெரியாரை பற்றி புரிந்து கொள்வது நண்பர்களே ரொம்ப கஷ்டமே பட வேணாம். கொஞ்சம் படிச்சிங்கன்னா போதும். நீங்க பெரியாரை படிக்காட்டி கூட பரவாயில்ல. நான் எப்பயும் சொல்லுவேன், படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. இதெல்லாம் அவ்வளோ கூட படிக்க வேணாம், கொஞ்சம் படிங்க. பெரியாரை படிக்காட்டி பரவாயில்ல, நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் வாழ்க்கையை படிங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் அந்த அம்மா என்ன விரும்பினாங்க, இதெல்லாம் தனி காதல் கதை, அதெல்லாம் இன்னைக்கு கூட படம் எடுக்கலாம், அவ்வளோ அழகான காதல் கதை. ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கும் போது அந்த அம்மா குடும்பத்துல சொல்றாங்க, தந்தை பெரியார் தான் எங்களுக்கு முடிவெடுப்பார். ஐயா வராரு, மாப்பிள்ளை கிட்ட பேசணும், அவரை ஏற்கனவே தெரியும், கூட வாங்க. இப்படி கூட்டத்துக்கு வராங்க, அடுத்ததுக்கு போறாங்க, இன்னொரு கூட்டத்துக்கு போறாங்க, நேரமே இல்லை. சொல்றாரு, நான் ரயில்ல போறேன், நீங்க வாங்க, அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் பேசிக்கிட்டே போகலாம். மாப்பிள்ளைய சரி வாங்க. அவரும் வராரு. பேசிக்கிட்டே போகும்போது பெரியார் ஐயா சொல்றாரு, கல்யாணத்தை சிக்கனமா வச்சு நான் சிறப்பா நடத்தணும், மன்னிக்கணும், கல்யாணத்தை சிறப்பா ஏன் செலவுலயே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, ஐயா மன்னிக்கணும், நான் கல்யாணத்தை சிறப்பாலாம் பண்றதா இல்லை, நீங்க சிக்கனமா செய்யணும்னு சொல்லுவீங்க, அதனால நான் 10 பேரை வச்சு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் பண்ண போறேங்கிறார். அப்புறம் ஐயா சொல்றாரு, பெரியார் ஐயா சொல்றாரு, சரி போகுது, நம்ம கொஞ்சமா ஒரு 40-50 பேரை கூப்பிட்டு விருந்து கொடுத்துருவோன்ற. பெரியாரை கஞ்சன்னு சொல்றாங்க எல்லாரும் இல்லையா, கருமின்னு சொல்லுவாங்க. பெரியார் சொல்றாரு, ஆனா நம்ம விருந்து கொடுத்துருவோம். அவங்க சொல்றாங்க, அவர் சொல்றாரு, இல்லையா வேண்டாம், முடிச்சிடலாம், வேண்டான்னு சொல்றாரு. திருப்பி ஐயா கேட்குறாரு, விருந்தும் வேண்டாமா, சரி இந்த தாலி மட்டும் கட்டலாமா? நம்ம நாட்டில் நிறைய தாலி பக்தர்கள் இருக்காங்க, தேச பக்தர்கள் மாதிரி தாலி பக்தர்கள். அவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப பிடிக்கும் பெரியாரை, ஏன்னா பெரியார் தாலி கட்ட சொன்னாருங்க. இப்போ உங்களுக்கு ஏற்ற பெரியார்ல தாலி மட்டும் கட்டலாமான்னு கேட்டார். அப்போ அவர் சொல்றாரு, ஐயா நீங்க தான் இதுக்கெல்லாம் எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க, நீங்களே இப்படி சொல்லாமா, நான் தாலியும் கட்டுறதா இல்லைன்ற. ஐயாவுக்கு ஒன்றும் புரியல. கடைசியா கேட்குறாரு, இல்லை நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க இப்படி இசை வேளாளர் சமூகத்துல பிறந்தவங்க, அந்த சமூகம் ரொம்ப அவமானங்களை பட்ட சமூகம், அதனால நீங்க தாலி கட்டினீங்கன்னா அது மரியாதையா இருக்கும்னு சொல்றாரு. இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை பெரியாரை நண்பர்களே. தந்தை பெரியார் எங்க சொன்னார், எப்படி சொன்னார், எதற்கு சொன்னார்? பெண்கள் கருத்தடை அவசியம்னு சொன்னார். பெண்களுக்கு கருத்தடை அது ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னாரு? ஒரே ஒரு உதாரணம் சொன்னாருங்க. பெண்கள் இந்த சங்கராச்சாரி, இந்த சாமியார், இந்த பரதேசிகள், பெரும் பணக்காரர்கள், இது மாதிரி எல்லாம் ஏன் பெண்களால இருக்க முடியலன்னு கேட்டார். நம்மளும் ஒரு சங்கராச்சாரி மாதிரி போலாம்ல, ஒரு துணி மாத்து துணியை எடுத்துக்கிட்டு. ஏன் பெண்களால அப்படி சுதந்திரமா இருக்க முடியலன்னா, புள்ள குட்டி பெத்துக்கிறது தான். பெத்துக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியுதா? பெண்கள் மட்டுமில்ல, ஆண்களாவது நிம்மதியாக இருக்க முடியுதான்னு கேட்கிறார். சில வீரர்கள் சொல்லுவாங்க, நான் மட்டும் இந்த 4 புள்ள குட்டி இல்லைன்னா அவனை ஒரு கை பார்த்திருப்பேன் இல்லையா? அப்ப அந்த ஒரு எங்கேயோ அவர் மான பிரச்சனைய கூட இந்த குழந்தை குட்டிங்கிறதுக்காக அவர் சமரசம் பண்ண வேண்டி இருக்கே. அப்ப ஆணுக்கு பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்குமே அது பிரச்சனை தான். அப்போ பெற்றோராக, கணவன் மனைவியாக, ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்பவர்களாக உங்கள் வாழ்க்கை பயணம் சுகமாக இருக்கணும்னா சுமை குறைவாக இருக்கணும், அவ்வளவுதானே. காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டிடுவோம், இதில் என்ன குற்றம்? இத நம்ம பெரும்பாட்டன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார். அவர் பாடினது எங்க இருந்து பாடினார்னா, தந்தை பெரியார் பேசுனதுல இருந்து பாடினார். இதுக்கு பேரு தான் என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கணவனும் மனைவியும் தாயும் தந்தையுமாக இணைந்து வாழுகிற 2 பேர்
பிள்ளைகள் என்கிற சுமையை ஏற்றுக்கொள்ளாமல் இன்பமாக மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கலாம். அதுக்கு பேரு தான் என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு பேரு தான் கருத்தடை. அதுக்கு பேர் தான் குடும்ப கட்டுப்பாடு. அது ஊர்ல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கருக்கலைப்பு செய்கிற பேச்சு அல்ல என்பதை நம்முடைய நண்பர்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். இங்கதான் சொல்றார் தந்தை பெரியார். இப்படி வாழ்நாள் முழுக்க அவர் வைத்த அந்த அறிவுரைகள், இத பெண்கள் கேட்டா டக்குன்னு ஏத்துக்குவாங்க. பெண்கள் மட்டும் ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கொள்கையிலே ஆண்களை விட உறுதியாக நிற்பார்கள். ஆண்கள் ஏதாவது கோக்குமாக்கா போனா, என்னங்க நீங்க கொள்கைவாதின்னு சொன்னீங்க கேட்பாங்களா இல்லையா? என்ன இந்த மாதிரி பேசுறீங்க, நான் போய் ஐயாட்ட போட்டு கொடுக்குறேருங்க, என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க, பெரியாரிஸ்ட்னு சொல்றீங்க. இதுக்கு பயந்துகிட்டு தான் பல பேர் பெண்களை கூட்டிட்டு வர்றதில்ல. இதுக்கு மேல இளம் பெண்கள், படிக்கிற பெண்கள் பெரியார படிச்சா இத புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்கு தான் அவங்க மனசுல ஒரு சொட்டு நஞ்ச விட்டா என்னன்னு, அவர் சொந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இத கேட்ட உடனே நமக்கே பக்குமே, அவரை பத்தி படிக்கலாமான்னு நினைப்பாங்கல்ல. அப்புறம் அது இல்லை, நிரூபிக்க முடியாது, கோர்ட்ல போய் அசிங்கப்படணுமே உடனே வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நல்ல வேளை இவங்க பெத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு மட்டும்தான் சொல்லல. இவ்வளவு அவதூற பொய் பிரச்சாரத்தை எதற்காக அவர் மீது வீசினார்கள்னா, அவர் கருத்தை பெண்கள் படிக்க கூடாதுங்கிற கெட்ட தீய நோக்கம்தான். அதையெல்லாம் தாண்டி படித்த பெண்கள் தான் இன்றைக்கு தந்தை பெரியார் வரலாற்றை உலகம் முழுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியா அதுக்கு ரெண்டே எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இங்க பேசிய டாக்டர் ஷர்மிளா அவர்கள் ரொம்ப மனம் திறந்து சொன்னார், இல்லை தந்தை பெரியார் உழைப்பு இல்லைன்னா என்னுடைய சமுதாய பெண்களும் இப்படி வந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப மனம் நெகிழ்ந்து அதனை வரவேற்கிறேன். ஏன்னா அதை உண்மையில அவங்க சொல்லுவது மிக மிக தேவையான ஒன்று. அதுக்கு ரொம்ப நேர்மையும் உண்மையிலேயே நல்ல ஒரு உள்ளமும் இருந்தாதான் அதை ஒத்துக்க முடியும். ஒரு சகோதரி ஒரு கதை எழுதியிருக்காங்க. அதுக்கு பேரு 3ஆம் பிழக்கடை அப்படின்னு. ஒரு விதவை பாட்டி 3 நிமிடத்துல முடிச்சிருவோம் ஐயா. ஒரு விதவை பாட்டி 3ஆம் பிழக்கடையில தான் அவங்கள வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கவங்க முன்வாசலுக்கே வர முடியாது, யார் முகத்திலையும் விழிக்க கூடாது. அந்த ஒரு வீட்டுல 3 கட்டு இருக்குதான். அந்த 3ஆவது பிழக்கடையிலேயே கிடந்த அந்த பாட்டி கடைசியா ஒரு நாள் செத்து போறாங்க. அப்ப அவங்க ஆவி, அவங்க நம்பிக்கை இருக்குல்ல, அந்த ஆவி எந்த வழியா போகும்? அந்த புழக்கடை வழியா போச்சா, முன்வாசல் வழியா போச்சா? இல்ல, அந்த வீட்டுல கண்ணாடி பதிச்சிருப்பாங்க பாருங்க கூரையில, அந்த கண்ணாடி உடைத்து கொண்டு அந்த ஆவி போச்சு. அப்படி சொல்றவங்க ஒரே ஒரு வரி சொல்லியிருக்காங்க, பெண் என்பவள் சுதந்திரமான ராணியாக வாழ வேண்டும், தன் இஷ்டம் போல் வாழ வேண்டும், தன்னை தானே மேம்படுத்தி கொண்டு தனக்கான மகிழ்ச்சியான வாழ்வை பகுத்தறிவு சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று ஆசை கொண்ட அந்த பெரியார் அன்றைக்கு இருந்திருந்தால் என் பாட்டிக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது. அப்படி வாழ்ந்த அவரை தந்தை என்று சொல்லாமல் வேறு யாரை சொல்வது? ஜெயஸ்ரீ அப்படின்ற அந்த சகோதரி அவங்க எழுதியிருக்காங்க. அதை போல இந்த பரம்பரை திராவிட இயக்க தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு கடைசி உதாரணம் பெண்கள். இவங்கெல்லாம் பயன் பெற்ற பெண்கள். ஐயாவுடைய வாழ்க்கையில் வந்த பெண்கள், அவரை பாராட்டிய வெளி இயக்கத்தில் இருந்த பெண்கள், தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட இயக்க பெண்கள், அவற்றை தாண்டி அவரால் பயனடைந்த பெண்கள். இந்த பட்டியலில் தான் அப்படின்னு ஒரு ஆங்கில நாவல், இது தமிழ்ல முள் அப்படின்னு வந்தது. இந்த நூலை எழுதியவர் முத்துமீனாள் என்ற சகோதரி. அவங்களுக்கு நிலைமைன்னா 9 வயசுல அவங்களுக்கு தொழுநோய் ஏற்பட்டது. அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க.
மீண்டு வந்து ஐயனார் என்ற தோழரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செய்து இன்னைக்கு வாழ்றாங்க, சிறப்பாக வாழ்றாங்க. ஆனா அவங்க பட்ட அவமானம், வலி இருக்கு பாருங்க, முள்ளு மாதிரி, தொண்டையில சிக்கின முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. அந்த முள்ளை இறக்கி வச்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இதுல நிறைய செய்தி இருக்கு, ஆனா ஒரே ஒரு செய்தி போதும். இந்த புத்தகத்தை வெளியிட்ட எல்லோரும் சேர்ந்து அவர் சின்சியர் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு யாருக்கு நன்றினா, அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு டாக்டர் எம் கருணாநிதி, Honorable Chief Minister of Tamil Nadu, for establishing home for leprosy affected people throughout Tamil Nadu in 1973. இந்த திராவிட இயக்க பணிகளால், இதுக்கு பேர் தொழுநோயாளிகள் இல்லம் என்பது பொதுதான், ஆனால் அதில் ஒரு பெண்ணின் பயனும் நன்றியும் இருக்கு பாருங்க, அதுதான் வரலாறு. கலைஞர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி நூலை வெளியிடும் பொழுது அதுக்கு வரவேண்டிய குடியரசுத் தலைவர் வரல. அப்ப அவர் 3 பேரை அழைத்து இவர்கள்தான் நான் வணங்கும் தெய்வங்கள்னு சொல்லி வாங்க செய்தார். அதில் ஒருவர் அந்த தொழுநோயாளிகள் இல்லத்திலே பயன்பெற்ற ஒரு சகோதரி. ஆக அது உடல்நிலையாக இருந்தாலும் மனநிலையாக இருந்தாலும் உயிர், உணர்வு, உரிமை என்ற அனைத்திலும் பெரியாரும் பெண்களும் என்ற இந்த இணைப்பு இந்த நாட்டின் வரலாறு. அது என்றென்றும் தொடரும். நன்றி, வணக்கம்.